சோஷியல் மீடியா பல வகையில் மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் மக்களை சோஷியல் மீடியாவில் அதிகமாக என்டர்டெயின் பண்ணுறதுல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்ஃபர்மேட்டிவாகவும் அதே சமயம் காமெடியாகவும் பலவிதமான வீடியோஸ் எடுத்து அதை இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்னு ஷேர் பண்ணி பல பேரை என்டர்டெயின் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு வீடியோ கிரியேட்டர் தான் ராகுல் டிக்கி. இவரை நம்மள பலருமே பார்த்திருப்போம். நிறைய காமெடி வீடியோஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் அதை ஷேர் பண்ணுவார். இவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து சிரிக்காத ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவரோட வீடியோஸ் ஃபன்னா இருக்கும். இவருக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி அவரோட வீடியோஸால பலரையும் மகிழ்விச்சுட்டு வந்த ராகுல் நேத்திரவு 10:30 மணி அளவுல விபத்துல உயிரிழந்திருக்காரு. இந்த செய்தி பலரையும் பேரதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. ஈரோட சேர்ந்த இவர் அந்த பகுதியில கவுந்தப்பாடி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிரிட்ஜ்ல பைக்ல வரும்போதுதான் அவருக்கு விபத்து ஏற்பட்டதா சொல்லப்படுது. அந்த வகையில அவருக்கு விபத்து நடந்த இடம்னு ஒரு போட்டோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப சின்ன வயசுல சினிமால பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற கனவோட சோஷியல் மீடியால பல வீடியோஸ் போட்டுட்டு வந்தாரு. இப்படி அவரோட ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சது பலரையும் கண்ணீர் விட வச்சிருக்கு. ராகுல் டிக்கியோட ஃபேன்ஸ் பலருமே அவருக்கு இரங்கலை செலுத்திட்டு வராங்க. அவரை இழந்து தவிக்கிற அவங்க குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம்.